வணக்கம் எனதருமை தமிழ்நாட்டு மக்களே. சினிமாவிலிருந்து ஒருத்தர் அரசியலுக்கு போறேன்னு கிளம்பி வந்தாருங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலையும் நாலு நாளா சினிமாவா மாத்திட்டாருங்க. அதுவும் பீக் சினிமாவா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திட்டாருங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் வெறும் நியூஸ் சேனல் தான் ஓடுது. எந்த நியூஸை வச்சாலும் அவர் செய்தி மட்டும் தான் ஓடுது. இதெல்லாம் ட்ரீம்ல யோசிச்சு பார்த்தா அப்படி இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து அவர் படத்தை பார்த்து தான் வளர்ந்தேன். இந்த முதல்வன் படத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த சீன்லாம் தளபதி ரீக்ரியேட் பண்ண மாட்டாரா ரியல் லைஃப்ல நினைச்சவன். அந்த மாதிரி எல்லாரும் நினைச்சிருப்பீங்க, எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த கனவெல்லாம் நாளைக்கு நினைவாக போகுது. நாளை காலில் நம்ம அண்ணன் நம்ம தளபதி தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்க போறாரு. கடந்த 1.5 மாசமா டிவி காண்டி இணையவழி பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருந்தேன். ஃபேஸ்புக்கு, என்னோட இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் எல்லாத்துலயும். அதை பார்த்து நிறைய பேர் நீ என்ன கட்சியில போஸ்டிங்ல இருக்கியா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஜஸ்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்து விஜயை பிடிக்கும். அந்த ஒரு ரீசன்னால தான் நான் இவ்வளவு தூரம் பேசினேன். சப்போஸ் நான் பேசின கருத்துக்கள் உங்க கருத்துக்களோட ஒத்து போகாம இருந்தாலும், இல்ல நான் பேசினது உங்களை காயப்படுத்தியிருந்தாலும் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம சில நண்பர்கள் அட்வைஸ் பண்ணாங்க, நீ உனக்கு சேனல் வச்சிருக்க, நீ ரீச் கிடைக்கணும்ட்டு விஜயை பத்தி பேசுறியா, அப்படி பேசணும்னா நீ விஜய்க்கு அகெயின்ஸ்டா பேசு, உடனே ரீச் கிடைக்கும்லாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ரீச்சே எனக்கு தேவையில்லடா. நான் பேசுற கருத்து ஒரு 10 பேருக்கு போய் சேர்ந்தா போதும்டா, எனக்கு அப்படிப்பட்ட ரீச்சே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசினேன். எது எப்படியோ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற கம்பீரமான குரல் தமிழ்நாடு எங்கும் ஒலிக்க போகுது. தமிழகமே அதிர போகுது. நன்றி.